الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت كل نفس معها سائق وشهيد صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم شفاعتي لأهل الكبائر من أمتي صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுல் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான நம்முடைய இந்த மதரசா மிகுந்த பொலிவோடு உங்கள் எல்லோருடைய உதவிகளோடு அல்லாஹ் இன்றைக்கு இதை நான் ஆரம்பத்தில் இந்த கட்டிடத்தை துவக்கவும் வந்திருந்தேன். அல்லாஹ் இன்றைக்கு இதை நிறைவு செய்வதற்கும் இது பிரம்மாண்டமான ஒரு பெரிய கல்வி சாலையாக மார்க்கம் சார்ந்து பாக்கியம் பெறுவதற்கும் அல்லாஹ் திறந்து வைக்கும் தௌஃபீக்கை வழங்கினான். சிறப்பான இந்த மஜ்லிஸின் தலைவர், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், அழகாகவே தொகுத்து வழங்குகிற அன்பு சகோதரர் உட்பட, சங்கைமிக்க இமாம் அஹ்மது முஹியுத்தீன் பாக்கவி அதற்கு உட்பட இங்க இருக்கிற எல்லோருடைய பேரையும் சொல்றது எனக்கு பரக்கத். அவ்வளவு ஆலிம்கள் இருக்கிறீங்க, எல்லோரும் பெரியவர்கள். எங்களுடைய அன்பில் நிறைந்த ஹசன் அலி ஹாஜி உட்பட எல்லோருக்கும் நான் துஆ செய்வதோடு உங்கள் துஆவை ஆதரவை நமக்கு அல்லாஹ் ஒரு பெரிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாழ்க்கை கண்காணிக்கப்படுகிறது. நான் வாழ்கிறேன் யார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். என்னுடன் யார், என்னுடன் யார், நான் கண்காணிக்கப்படுகிறேன் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். ஒரு கட்டிடத்துக்குள்ள நுழையும் போது இங்க கண்காணிப்பு கேமரா இருக்குது, எச்சரிக்கைன்னு போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமா இருங்கன்னு அர்த்தம்.
நிறைய இடங்கள்ல கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு வாசல்ல போர்டு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இங்கே நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறேன், என் ரப்பால் கண்காணிக்கப்படுகிறேன். அவன் பார்வையை விட்டு நான் வெளியில போக முடியாது. என் பெட்ரூமிலும் என் ரப்பு இருக்கிறான். மறக்க முடியுமா? திருக்குரானில் அல்லாஹ் சொன்னான், 2 பேர் ரகசியம் பேசுகிறோம் என்று நினைத்தீர்களா? 3வது நான் இருக்கிறேன் என்றான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சௌரில் இருக்கிறார்கள். எதிரிகள் பார்த்து விடுவார்களோ என்று பயப்படுகிறார் அபூபக்கர் சித்தீக். அப்படி மேல லேசா பார்க்கிறாங்க சித்தீக் நாயகம். எதிரிகள் நடமாடும் நிழல் தெரிகிறது. சௌருக்கு மேல எதிரிகள் நடக்கிறாங்க. நீங்க சௌரை போய் பார்த்தா தெரியும். நான் ஒரு முறை ஏறி போனேன். ஏறுவது கூடுமா கூடாதா என்பதை தாண்டி பெருமானார் எப்படி இருந்தார்கள், அந்த இடம் எப்படி இருக்குது, ஆசைப்பட்டு ஒரு ஏறி சுபஹானல்லாஹ் உள்ள போனா அது ஒரு பரக்கத்தான இடம். சர்க்கார ஆலம் எப்படி உட்கார்ந்து இருந்தாங்க, சித்திக் நாயகம் மடியில படுக்கிறாங்க, தூங்குறாங்க. அந்த இடம் அப்ப அபூபக்கர் கவலைப்படுகிறார். என்ன கவலை? அவங்க நடமாடுவது தெரிகிறது, உத்து பார்த்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நேர ரசூல் விழிச்சிட்டு கேட்கிறாங்க, மாவன்னு கபிசினை அல்லாஹு சாலி சொல்லுமா, என்ன அபூபக்கர், நம்ம 2 பேரும் இருக்கிறோம் நினைச்சு கவலைப்படுகிறீர்களா? இங்கே 3வதாக யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நாம 2 பேரும் அவனுடனேயே இருக்கிறோம் என்றார். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலை வேண்டாம், நம்மோடு அவன் இருக்கிறான், அவனோடு நாம் இருக்கிறோம். இதுதான் ஒரு பலம். என் வாழ்க்கையின் பலமே நான் தனியாக இல்லை. என் வாழ்க்கையின் சக்தியே என்னோடு என் ரப்பு இருக்கிறான். நான் ஏன் கவலைப்படணும்? வியாபாரத்தில் ஒரு மாதிரியான நிலை வரும்போது நான் ரொம்பலாம் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் இருக்கிறான், அவன் இப்போ புரட்டுகிறான், நாளை இப்படி புரட்டுவான். கொடுத்தவன் எடுப்பான், எடுத்தவன் கொடுப்பான். எடுப்பதும் கொடுப்பதும் என் பொறுப்பு என்கிறான் அல்லாஹ். எடுத்தும் சோதிப்பேன் என்கிறான், கொடுத்தும் சோதிப்பேன் என்கிறான். அவன் கொடுத்து சோதிக்கிற பழக்கம், கொடுப்பதுங்கிறது சும்மா இல்லை, அதுவும் சோதனைங்கிறான். ஹலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்த லியப்லுவக்கும், உங்கள் வாழ்வையும் நான் படைத்தேன், உங்கள் மரணத்தையும் படைத்தேன், 2ம் உங்களை சோதிப்பதற்காக. கையில கொஞ்சம் காசு இருக்கா, அதை கொண்டு சோதிப்பான். எடுக்கிறானா, அப்பவும் சோதிப்பான். நோயை கொடுத்தானா சோதிக்கிறான், சுகத்தை கொடுத்தானா சோதிக்கிறான். ஏன்? எப்போதெல்லாம் நீ எப்படி என்னோடு நடக்கிறாய், நான் எப்படி நடந்தாலும் நீ அழகாக நடந்தாயா, உன்னை நான் தேர்ந்தெடுப்பேன் என்கிறான். கண்காணிக்கப்படுகிறோம், அதுல ரொம்ப கவனம். அந்த நிலை இருந்தால் சருகுதல் ஏற்படாது. என் தனிமை கூட பரிசுத்தமாகும். இன்றைக்கெல்லாம் நான் கவலைப்படுகிற ஒன்று, நான் ரப்பை மறக்கும் நேரம் அதிகமாகிவிட்டது. அதுதான் கவலை. அவனுடன் இருக்கிறோம் என்கிற அந்த மனநிலை அதிகமானால் ஒவ்வொரு தனி மனிதனும் நிம்மதியாக வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கையில் சஞ்சலம் இல்லை. கொஞ்சம் உடல்நிலையில மாற்றங்கள் வந்தாலும் நிம்மதியோடு இருக்கிறோம். ஏன்? அவன் கூட இருக்கிறான். அபூபக்கர் சித்திக்கு சோம் இல்லை. டாக்டரை கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க சஹாபாக்கள். அவங்க சொன்னாங்களே, எந்த டாக்டர் போய் கூப்பிடுவீங்கன்னு கேட்டாங்க. அபூபக்கர், எந்த டாக்டர் கூப்பிட போறீங்க? இல்லை, மருத்துவரை. அம்ரலனி தபீப், மருத்துவன் தானே எனக்கு நோயை கொடுத்தான். மருத்துவன் தானே நோயை கொடுத்தான். வேற எங்க மருத்துவரை பார்க்க போகிறீர்கள்? எனக்கு நோயை கொடுத்த டாக்டர் குணப்படுத்துவார். எனக்கு நோயை கொடுத்தவன் தான் ஷிஃபாவை தர வேண்டும். நோயை கொடுத்தவன் என் ரப்பை தவிர யாராலும் உண்டா? அதை சாப்பிட்டதுனால நோய் வந்துச்சு நினைக்கிறீங்களா? இதை பருகியதால் நோய் வந்துச்சு நினைக்கிறீங்களா? ஒரு பொருளுக்கு என் உடலை மாற்றும் சக்தி இல்லை, அதற்குள் என் ரப்பு இருந்தே இயக்குகிறான் என்றார். உணவுல கட்டுப்பாடுலாம் இருக்கணும், சுகரா கட்டுப்பாடாத்தான் இருக்கணும், அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் அதனால் மாத்திரமே நான் முடங்குவேன் என்று நினைத்தால் அது ஈமானையும் பாதிக்கும். ரொம்ப இனிப்பு சாப்பிட்டதுனால தான் அப்படி ஆயிட்டு.
சில பேர் டெய்லி அல்வா சாப்பிடாம அவர் பகல் போறதே இல்லையா. நான் வட மாநிலத்துக்கு போனேன். காலையில் சுகர் தொழுத உடனே எல்லாரும் 3-4 ஜாங்கிரி சாப்பிட்றாங்க. உனக்கு சுகர் எவ்வளோன்னு கேட்டேன். நில்லுங்கிறார். சுகர் நில். ஆனால் டெய்லி 4 ஜாங்கிரி சாப்பிட்றார். இனிப்பு மாத்திரமே ஒரு நோய்க்கு காரணம் அல்ல. நோயை கொடுப்பதும் அதற்கு சுகத்தை கொடுப்பதும் அல்லாஹ் என்கிறான். வைதா மர்ரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், திருக்குரானின் வசனம், சொந்தமாலாம் பேசல. அல்லாஹ் சொல்றான், வைதா மர்ரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ்வே சுகமளிப்பான். இதுதான் நம்முடைய பலம். நான் கண்காணிக்கப்படுகிறேன். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சொற்களும் மா யல்ஃபிது மின் கவுல் இல்லா லதைய ரகீபுன் அதீத், நீ பேசும் சொற்கள் அது பதிவு செய்ய மக்கள் மலக்குகள் உங்க கூட இருக்கிறாங்க. இது குர்ஆன் சொல்லுது. நான் ஒரு வார்த்தையை கூட சும்மா லேசாலாம் சொல்லிட்டு போயிட முடியாது. இப்போ நான் என்ன பேசுகிறேன் என்னை கண்காணிக்கப்படுது. எனக்கு முன்னால இத்தனை கேமரா இருக்கு. இந்த செய்தி அடுத்த நிமிடம் உலகம் பூரா போகுது. இன்னைக்கு பல்லாயிரம் மக்கள் இல்ல, பல லட்சம் மக்கள் கேட்கிறாங்க. அவங்க உள்ளத்துல மாற்றங்களை கொடுக்கிறது அல்லாஹ் தான் கொடுக்கிறான். ஒரு செய்தியை சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நாளைக்கு நீங்க வந்தா உங்களை இங்க கண்காணிச்சவங்க 7 பேர் இருக்கிறாங்கிறான். 7 சாட்சிகள் உங்களுக்கு. நமக்கு தெரியுதா? உங்களுடனேயே 7 சாட்சி அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒவ்வொன்றும் சாட்சி சொல்லு. திருக்குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு யாரெல்லாம் சாட்சி சொல்வாங்க? நீ வாழும் பூமி உனக்கு சாட்சி. ஏன் இந்த சாட்சி அல்லாஹ் ஏற்படுத்துறான்? சாட்சி ஏற்படுத்த வேண்டியது இல்லையே. மனிதனை கூப்பிட்டு நீ பேசுப்பான்னா அல்லாட்ட போய் நாளைக்கு நான் அப்படி செய்த இப்படி செய்த அதை ஏத்துக்கிறது இல்லை. அல்லாஹ் உனக்கு பேச தெரியாதுங்கிறான். நீ பேசுனா பொய் சொல்வாய்ங்கிறான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், ஆலை மறுமையில் சாட்சி சொல்வதற்கு மனிதனை அனுமதிக்க மாட்டோம். ஏன்? அவன் நாவு பொய் சொல்லும், வாயில் பூட்டிடுவோம் என்கிறான். அல்லாஹ் இந்த நாவை பரிசுத்தமாக்கி வைப்பான். திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது. ரொம்ப நேரம்லாம் பேசுறதுக்கு இல்லை, சொற்பமான நேரம். ஆனால் நம்ம இதயத்தில் சுமந்துட்டு போயிடறோம். நான் 7 பேர்களால் கண்காணிக்கப்படுகிறேன். ஒரு கண்காணிப்பு கேமரா அல்ல, 7 எனக்கு சாட்சி சொல்லும். நான் நகருகிற ஒவ்வொரு நகர்வும் அழகா இருக்கணும். என் கண் படும் ஒவ்வொரு இடமும் அழகான பார்வையோடு பட வேண்டும். அவர் முன்னால் நான் சிரித்து பேசிட்டு பின்னால் அவர் மீது தப்பான எண்ணம் வைத்தேன் என்றால் அவரால் அறிய முடியாது. அதை எழுதுகிறவர்களால் நான் அப்படிப்பட்டவன் என்று எழுதப்பட்டு விடும். நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு அந்த இடம் அதுக்கு சாட்சியா மாறிடும். இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் முன்னால சிரிக்கிறவங்க பின்னால தப்பா பேசுறவங்க இருக்கிறாங்க. முகத்தை பார்த்து உங்களை மாதிரி யாருன்னு கேட்கறாங்க, பின்னால போய் அவரெல்லாம் மனுஷனான்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு மனித உலகம் கெட்டு போய் இருக்கிறது. பரிசுத்தமான மனிதர்கள் பார்க்க முடியவில்லை. உள்ஒன்றும் வெளிஒன்றும் அது வாழ்க்கை அல்ல. என் மனைவி என்னை எப்படி நம்புவாளோ அப்படி நான் நடக்க வேண்டும். என் நண்பன் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் இருக்க வேண்டும். என் பிள்ளை நினைக்கிறார் என் தந்தை ரொம்ப சரியானவர், நான் சரியானவனாகவே இருக்க வேண்டும். 2 பேரும் தொழில் பார்ட்னர், 2 பேர் ஒருவருக்கு துரோகம் செய்து விடக்கூடாது. நம்பிக்கையோடு பார்ட்னர்ஷிப். அதில் மோசடி நடந்தால் அது என்ன வாழ்க்கை? இன்றைக்கு நம்பகத்தன்மை குறைந்து போயிருக்கிற உலகம் இது. திருமதி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சு முடிக்கிறான். எல்லாரும் கவனிச்சுக்கிறோம். ரொம்ப சொற்பமான நேரத்தில் முடிச்சு துவா ஓத வேண்டியிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான். படைச்சு முடிச்ச உடனே தும்மல் வந்துச்சான். தும்முனாங்க. படைச்சு முடிச்ச உடனே தும்மல். தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. பாவா அழகான வார்த்தை. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. ஏன்னா மனிதனின் உடலிலே ஓடுகின்ற இரத்தத்திலிருந்து அதில் சேர்ந்து இணைந்து ஓடுகிற கழிவுகள் எல்லாமே மனிதனின் உயிரை பாதிக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் ஒரு தும்மலின் வழியே வெளியே போகுது. ஒரு தும்மல்ல ஏகப்பட்ட நம்மை பாதிக்கும் கிருமிகள் வெளியாகுது. மிகப்பெரிய புத்துணர்ச்சி உடலுக்கு ஏற்படுது. அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையை தவிர வேற என்ன நான் சொல்ல முடியும்? அல்லாஹ் எனக்கு ஒரு தும்மலை கொடுத்து அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். அதே தும்மல் தொடர்ந்தாலும் பாதிப்பு. அது வேறு நோயின் அடையாளமாயிடும்.
அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் அவன் பதில் சொன்னான், யர்ஹமுக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டும். யாருக்கு? ஆதமுக்கு. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஆதம் சொல்ல, யர்ஹமுக்கல்லான்ற பதில் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு இதுதான் நமக்கு சுன்னத்துன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ தும்முனா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடு, அதை கேட்கறவங்க யர்ஹமுக்கல்லான்னு சொல்ல. யர்ஹமுக்கல்லான்னு சொன்ன பின்னால நீ நன்றியோடு நடந்துக்க. என்ன செய்யணும்? அவருக்கு நீ பதில் சொல்லு, யஹ்தீக்குமுல்லாஹ், அல்லாஹ் உன்னை நேர்வழியில் இருக்க செய்வான். ஒரு தும்மலுக்கு பின்னாலே நபிபெருமானார் கற்றுக் கொடுக்கிற இந்த வாழ்க்கைங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே ஏற்படுது. உடனே சொன்னா நம்ம மலக்குமார்கள்ட்ட போய் சலாம் சொல்லுங்க. மலக்குமார்கள்ட்ட போய் சலாம் சொன்னாங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்க கவனிச்சுக்கான்னு அல்லாஹ். அவங்க வலைக்கும் சலாம் சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, இப்படி பதில் சொன்னாங்க, ஞாபகம் வச்சுக்கங்க, இதுதான் உங்கள் உம்மத் ஒருவர் ஒருவரை சந்திக்கும் போது சொல்ல வேண்டும். அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வு ஆச்சரியம். அல்லாஹு தஆலா ரெண்டு கரத்தையும் பொத்தி வைத்திருந்தான். ஆதமை கூப்பிட்டு சொன்னான், இதில் எந்த கரத்தை நீங்கள் பிடிக்க வேண்டுமோ பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபக்தர் ஐயுஹுமா ஷீத். இந்த ரெண்டு திருமதியில் வருது இந்த ஹதீஸ், சஹீஹான கிதாப். ரெண்டு கரத்தையும் பொத்தி வைத்திருந்தான் அல்லாஹ். இதில் எதை நீங்கள் பிடிக்கணுமோ பிடிச்சுக்கங்க. பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வடது கலத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. பொதுவாக எல்லாத்துலேயுமே வடது தான் பரக்கத். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. சட்டை போடுறோமா வடது கையில போடணும். ஃபேண்ட் அணிகிறோமா வடது கால். செப்பல் போடுறோமா வடது கால். தலைமுடி வாருகிறோமா வடது பக்கம். அப்படி சீப்படுத்து இங்கே தான் ஆரம்பிக்கணும். எல்லாத்துலேயுமே வடது. வடதில் பரக்கத்துன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வடது கை. இன்னைக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகுது. சட்டை போடுறது எந்த கையில் போடுறேன்னு அவருக்கே தெரியாது. செப்பல் எந்த காலில் போடுறோம் அவருக்கே தெரியாது. சில பேரை பார்த்தா ரெண்டு கால்லையும் ஒரே கால் செருப்பை போட்டுட்டு போயிட்டே இருக்கா. கவனம். நான் சொல்வது கண்காணிக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு சின்ன செயலிலும் கவனம். நான் ஜும்மா அன்னைக்கு சாக்ஸ் போடுவேன். அது மாணவர்கள் பிரியப்பட்டு அவங்க தான் போடுவாங்க. போடும்போது அவர் டக்குன்னு என் இடது காலை பிடிப்பார், அப்படியே நிப்பாட்டுவேன். வடது கால் கற்றுக் கொடுக்கிறது அவங்களுக்கு புரியாது. வடது காலில் போடு. தப்பலா வடது கால். யுஹிப்பு தயாமுன் ஹதீஸ்ல வருது. ஆயிஷா நாய் சொல்வாங்க, பெருமானார் வடதையும் பிரியப்பட்டாங்க. ஹத்தத்தரஜுல் ஒத்தனஉலி, தலைமுடி அலங்கரிப்பதிலும் காலில் செருப்பணிவதிலும் வடதைத்தான் பிரியப்படுவார். அபு ஹரீருல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அந்த சுன்னத்தை தொடர்கிறார்கள். இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் வடது கையை பிடித்தாங்க. சொல்லிட்டு ஹதீஸ் இப்படி தொடரும். அல்லாஹ்வுடைய ரெண்டுமே வடதுதான். அல்லாஹ்வுக்கு என்ன இடது வடது? எல்லாமே பரக்கத். வடதுல பரக்கத்து இருக்குதுன்னா அல்லாஹ்வுக்கு எல்லாமே பரக்கத். சொல்லிட்டு அதை கையை பொத்தி வச்சிருந்தான். அப்படியே விரிச்சான் அல்லாஹ். உள்ள சில சின்ன 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 உயிரினங்களை போல் ஒரு காட்சி. பாவா கேட்டாங்க, இது என்ன ரப்பே? இதுதான் உன் சந்ததிகள் என்றான். கியாமத் வரைக்கும் இந்த உலகத்தில் பிறக்க இருக்கிறவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஒளிமயமாக இருக்குது. இந்த ஹதீஸ்ல வர்ற செய்தி ஒளிமயமாக இருக்குது. அவங்களுடைய நெத்தில அவங்க எத்தனை வருஷம் வாழ்வாங்கன்னு எழுதப்பட்டிருந்துச்சு. என் லைஃப் அல்லாஹ் எப்போ தீர்மானிக்கலாம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச போது அவங்க அப்படி கையில் காட்டும் போதே ஒவ்வொருவரின் நெற்றியிலும் அவர் வாழும் வருடம் தீர்மானிக்கப்படுது. என்னுடைய லைஃப்பை அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான். 60, 60, 70, 70, 100, 100 தீர்மானிச்சான். இதை மாத்திர சக்தி ரெண்டுக்கு இருக்குது. ஒன்று துஆவுக்கு இருக்குது, இன்னொன்று உங்கள் உறவை சேர்ந்து வாழ்வதற்கு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலால் நீங்கள் கொடுக்கும் சதகாவுக்கும் உங்கள் ஆயுளை நீட்டும் சக்தி இருக்கு. சில பேர் கொண்டு போய் சதகா செய்வாங்க. அதை வாங்கிட்டு அவர் சொல்வாராம், அல்லாஹ் இவரையெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வைத்து அவருக்கு நாளைக்கு மௌத்துன்னு எழுதி இருக்கும். அந்த வார்த்தையை கேட்டுட்டு அல்லாஹ் சொல்வான், இன்னொரு 30 வருஷம் ஹயாத்தை நீட்டும்பான். நமக்கு தெரியாது என்ன நடக்குது நம்மை சுற்றி. யாரோ ஒருவருடைய துஆவில் நான் வாழ்கிறேன். என்னுடைய மௌத்து என்னைக்கோ தீர்மானிக்கப்பட்டு இருக்கலாம். ஒருவர் துஆ செய்கிறார், இவரெல்லாம் வாழ வேண்டும். எனவே சொல்கிறேன், 1000 இதயங்களின் துஆவை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். யாருடைய வருத்தத்தையும் சம்பாதித்து விடாதீர்கள். உங்கள் மனைவியின் மகிழ்ச்சியில் வாழுங்கள். உங்கள் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளின் துஆவுக்காக ஏக்கமாகுங்கள்.
அண்டை வீட்டார்களின் நல்ல துஆ பெறுவதில் கவனம் வையுங்கள். ரொம்ப சீக்கிரமா சில பேரை எதிர்த்து விடுகிறேன், அதன் பாதிப்பு உங்களுக்கு தெரியாது, என் வாழ்நாளின் விதியை கூட அது மாற்றிவிடும். ரொம்ப கவனம். இந்த வாழ்க்கை ரொம்ப கவனத்தோடு எடுத்து வைக்க. நான் வந்திருக்கேன்னா சும்மாலாம் வரல, முந்தைய தேதி வாங்குறாங்க. நான் அல்லாஹ்ட்ட கேட்பேன், ரப்பே நான் போவது ஹைரா அனுப்பி வை, இல்லைன்னா ஸ்டாப். பெரும்பாலும் சொல்லுவாங்க எங்க வாக்கு கொடுத்தாலும் வந்துடும். எதனால? அல்லாஹ்ட்ட கேட்கறது, நான் போவது ஹைரா, போனால் பிரயோஜனம், அனுப்பி வை, இல்லைன்னா நிறுத்தி விடு. எங்கிருந்து கூப்பிட்டாலும் உடனே ஓகே இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்டு முதல் ராத்திரியே துவா, ராத்திரி தஹஜ்ஜத்தில் முடிச்சிருவோம். இன்னைக்கு காலையில் எந்த புரோகிராம் வந்தாலும் பார்க்குறோம், இருந்தால் ஓகே, இல்லைன்னா இல்லை. என்ன காரணம்? நானாக எந்த முடிவையும் எடுக்காமல் அல்லாஹ்ட்ட ஒப்படைத்து எடுத்தால் அந்த முடிவுக்கு பின்னால் நலவுகள் மட்டும்தான் நடக்கும். நம்ம இஷ்டத்துக்கு எந்த முடிவையும் எடுத்து பழகாதீர்கள். ஏதாவது தான் அல்லாஹ்ட்ட கேளுங்க. பொண்ணைக்கு ஒரு மாப்பிள்ளை வருது, உடனே 2 ரக்காத் தொழுங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு, நிக்கா ஹைருன்னா ரப்ப ஏற்பாடு செய், இல்லைன்னா மாத்தி நல்ல மாப்பிள்ளை எப்போதும் அப்போது அனுப்பி வை. ஒரு தொழிலை துவக்க போறீங்க, அல்லாஹ் இதை ஹைருன்னா துவக்க வை. நம்ம மனசுல இதை துவக்கிதான் ஆகணும்லாம் கொண்டு வரக்கூடாது. அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடணும். ஹைரா, ரைட், இவரோட நான் பார்ட்னர் சேரலாம்னு நினைக்கிறேன், ஹைரா, இல்லைன்னா என்னை தூரமாக்கிடு. காலியான உள்ளத்தோடு தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். இங்கே அல்லாஹ் சொன்னான், வயசை பூரம் பார்த்துட்டு ஒளிமயமான ஒரு குழந்தை அதில் இருந்துச்சான். ஒளிமயமான குழந்தை. அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் இவங்க? இது உன் புள்ளம்மா, பிற்காலத்தில் வரக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அது நபி, உங்கள் புள்ள. அவங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டாங்களாம். பாவம், அங்கே வச்சே நடக்குது. அவங்களுக்கு வயசு 40ன்னு. அல்லாஹ், என்ன ரப்பே இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, 40 வயசை கொடுக்குறீங்க, கொஞ்சம் கூட்டி எழுதுனாங்க. ஒரு தகப்பனார் புள்ள மேலே வைக்க அக்கறை எப்படி இருக்குங்கிறதுக்கு படைச்ச உடனேயே பாபா பேசுறாங்க அல்லாஹ்ட்ட. அழகா இருக்கிறாரு, இவருக்கு வயசு 40ங்கிறியப்பா, கொஞ்சம் கூட்டுன்னா. அல்லாஹ் சொல்லிட்டாங்க, எழுத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாலாம் மாற்ற முடியாது, 40 தான் அப்படின்னு. அப்படின்னா ஒன்று பண்ணு, எனக்கு வயசு எவ்வளவு 1000, அதில் ஒரு 60 அவருக்கு கொடுத்து 100 ஆக்கிடுனா. என் வயசுல 60 வயசு அவருக்கு கொடுத்துரு. அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது உங்க இஷ்டம், அது உங்க விருப்பம், கொடுக்காந்தா கொடுத்துக்கங்க. அதனால தான் சில பேருக்கு என் வயசை கொடுன்னா சில நேரத்தில் அது கபூல் ஆகிடுங்கிறாங்க. அப்புறம் இவர் கவலைப்படுவார், எல்லாம் தெரியாமல் கொடுத்துட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். 60 எழுதிக்கான்னா. இதை சொல்லிட்டு பெருமானார் சொல்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுள் முடியுது, இஸ்ராயில் வந்து நிற்கிறாங்க. மாமா கேட்டாங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. நாங்கள் வந்தால் எதுக்குன்ட்டு விளக்கம் வேற சொல்லணுமா? அவ கேட்குறான். அவ சொன்னாங்க, எல்லா மலக்கும் வர்றாங்க, பரவாயில்ல, நீங்கள் வந்த விவகாரத்தோடு வருவீங்கல்ல. யார? இஸ்ராயில் வந்தால் எதுக்கு வருவாங்க? ரூஹ வாங்கிறதுக்கு. உங்கள் ரூஹ தான் அல்லாஹ் வாங்க சொன்னான். வாங்க முடியாதுன்னாங்களாம். என்ன வாங்க முடியாது? இன்னும் 60 வருஷம் இருக்குது, நான் எத்தனை வருஷம் வாழ்வேன்னு அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டான். என் லைஃப்பில் 60 வருஷம் பாக்கி இருக்குதுன்னா. மலக்குக்கு ஒன்றும் ஓடல. அல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, ரப்பே நீ ரூஹ வாங்க சொல்லிட்டேன், இன்னும் 60 வருஷம் இருக்குதுங்க. அல்லாஹ் சொன்னான்னு அவர்கிட்ட போய் சொல்லு, உங்கள் மகன் தாவூதுக்கு 60 நீங்கள் கொடுத்துட்டீங்க, பின்னால் தாவூத் வருவார், அந்த 60 சேர்த்து அவர் 100 வருஷம் வாழ்வான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இஸ்ராயில் வந்து சொன்னாங்க, 60 வருஷத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்களா? பாபா சொன்னாங்க, நான் கொடுக்கவே இல்லை. யார் சொன்னது? அதெல்லாம் கிடையாது, நான் கொடுக்கலன்னு மறுத்துட்டான். அங்கே நடந்தது இல்லையா? ஞாபகம் இருக்காது. ஓ ஜஹத் ஆதம், பெருமானார் சொல்றாங்க, ஆதம் மறுத்தார், ஓ நசிய மறந்தார், ஓ யஹிதத்து உம்மத்து துர்ரியத்துஹு ஓ நசியத்து துர்ரியத்துஹு, அவரின் சந்ததிகளும் மறுப்பார்கள், மறப்பார்கள். இன்னைக்கு மறுக்கிறோமே, செய்துட்டு இல்லவே இல்லை, நடந்தது மறந்து போகும். மறதியும் மறுப்பும் ஆதமில் ஏற்பட்டு சந்ததியை தொடரும். உடனே அல்லாஹ் சொன்னானா, இங்க வாப்பா, இனி இவங்க சந்ததிகளை எல்லாம் சும்மா விடக்கூடாது, இவங்க என்ன செய்யறாங்கன்னு கண்காணிக்கக்கூடிய சாட்சிகளை உண்டாக்குங்கள். அப்பதான் உண்டாச்சு. நம்மை கண்காணிக்கும் சாட்சிகள் நியமிக்கப்படுறாங்க. எப்போது? பாவா மறுத்த போது 7 சாட்சிகள். 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். முதல் சாட்சி, நீ வாழும் இடம். இந்த இடம் நாளைக்கு நமக்கு சாட்சி சொல்லும். இவங்கெல்லாம் அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க, இப்படி செய்தார். எங்க வீடு எனக்கு சாட்சி, என் பெட்ரூம் எனக்கு சாட்சி. இந்த பெட்ரூம்ல இவன் தப்பு பண்ணினான்னு சொல்லும், இந்த பெட்ரூம்ல திக்ர் செய்தான் என்று சொல்லும். என் படுக்கை சாட்சி. மறந்து விடாதீர்கள்,
யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. இது குர்ஆனுடைய வசனம். நாளை மறுமையில் அவர் இருந்த இடம் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் எடுத்து சொல்லும். நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம ரூம்ல யாரும் இருக்கா, மனைவியும் இல்லை, தாயும் இல்லை, பிள்ளையும் இல்லை, நான் மட்டும்தானே படுக்கிறேன் நினைத்து கொண்டாய். நீ மட்டும் படுக்கிற, உன் கூட அல்லாஹ் இருக்கிறான். அதுக்கு மேல நீ படுத்த ரூம் உனக்கு சொல்லும் இப்படி நடந்தாய் என்று சொல்லும். அந்த இடத்துக்கு போனோம், அந்த இடம் சாட்சி, இந்த இடம் சாட்சி. ஹஜ்ருல் அஸ்வத் சொல்லுமா, யா அல்லாஹ் இவனெல்லாம் என்னை முகம் வைத்து முத்தினான், இவனெல்லாம் போற போது அப்படி கையை காட்டி முத்தினான். யாரெல்லாம் ஹஜ்ருல் அஸ்வதை கையை காட்டி முத்தினார்களோ அவர்களுக்கு அது சொல்லும், இவன் என்னை கடந்து எனக்கு கையை காட்டி முத்தமிட்டான், இவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக. அல்லாஹ் எல்லாரும் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட தௌஃபீக் செய்வானா. ஹஜ்ருல் அஸ்வத் எனக்கு சாட்சி, நான் தொழுத பள்ளிவாசல் சாட்சி, நான் படுத்த பெட்ரூம் சாட்சி, நான் இருக்கும் கடை சாட்சி, என் ஆபீஸ் சாட்சி, என் அலுவலகம் சாட்சி, என் நிர்வாக இடம் சாட்சி. அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? அதுல கண்காணிப்பு கேமரா இருக்கும். என்ன மட்டும் கண்காணிக்காது, மற்றவங்களுக்கு கண்காணிக்கும். என்ன கண்காணிக்க அல்லாஹ் வேற இடத்த வச்சிருக்கான். நான் இருக்கிற கட்டிலே எனக்கு சாட்சி. ஒரு விரிந்த தலைப்பு, ஆனாலும் கவனம் எடுங்கள். காலமும் சாட்சிங்கிறான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாட்சி சொல்லும். அந்த நாள் சொல்லும், நான் பிறந்த போது எங்கிட்ட அழகா நடந்தார், இன்னைக்கு சுபுகு தொழுதார், இன்னைக்கு அவர் காலையில திக்ர் செய்தார், இன்னைக்கு காலையில சாலிஹீன்களோடு இருந்தார், இன்னைக்கு காலையில நல்ல பழக்கங்கள் ஈடுபட்டார். குல்லு யௌமின் ஜதீத், ஒவ்வொரு நாளும் புதிய நாள். இன்றைக்கு நாள் நேற்றுள்ள நாள் வேற, அது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாள் எனக்கு புதிய நாள். இந்த நாளை நான் அழகாக்கணும். இந்த நாள்ல என்னவெல்லாம் செய்ய முடியும்? பெருமானார் சொல்வாங்க, யா அல்லாஹ் எந்த நாள் பிறந்து அந்த நாளில் நான் உன்னை பற்றி அறிகின்ற ஞானமோ அறிவோ வளராமல் இருந்தால் அந்த நாள் பரக்கத்தே இல்லை. ஒவ்வொரு நாளிலும் என் வளர்ச்சி ஏற்பட வேண்டும், என் ரப்பின் அன்பு ஏற்பட வேண்டும், நெருக்கம் ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் எனக்கு சாட்சி சொல்லும், காலம் சாட்சி சொல்லும். அந்த காலத்தின் அழகா நடக்கணுமா இல்லையா? அடுத்து உறுப்புகள் சாட்சிங்கிறான். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹும் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அல்லாஹ் சொல்றான், உன் உறுப்பு, உன்னுடைய கை சாட்சி, உன் கால் சாட்சி, உன் தோள் சாட்சி, உன்னுடைய நாவு சாட்சி, உறுப்புகள் எல்லாம் சாட்சி சொல்லு. 7 சாட்சியம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், விரிந்து சொல்லுகிற நேரம். முதல்ல ஒன்று அவ்வளவு விரிவா சொல்லியிருக்கு, கவனிச்சுக்கங்க. இடம் சாட்சி சொல்லும், காலம் சாட்சி சொல்லும், உறுப்புகள் சாட்சி சொல்லும். நம்ம காலு தான் அது சொல்லும், இந்த காலை வச்சு தான் ரப்பே அங்கே ஏறி குதிச்சான், இந்த கையால தான் அவனை அடிச்சான், இந்த கையால தான் தர்மம் கொடுத்தான், தர்மம் கொடுத்ததற்காக நன்மை, அடித்ததற்காக குற்றம். ஒவ்வொன்றும் நடக்குது, நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். நீங்க கண்காணியுங்கள். இந்த உறுப்பு எனக்கு நல்லதை கொண்டே சாட்சி சொல்லும் இடத்தில் நான் ஆக்க வேண்டுமா இல்லையா? சொற்ப காலம் அழகாக வாழணும். நான் அல்லாஹ்ட்ட கேட்கறது, நான் கண்மூடி திறக்கும் நேரம் கூட உன்னை மறந்து விடக்கூடாது ரப்பே. நான் உண்மையிலே கேட்பேன், ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன். ஏன் மறக்கக்கூடாது? அவனை மறக்கிறதுங்கிறது குர்ஆன் ஓதிட்டே இருக்கணும்னு இல்லை, திக்ர் செய்யிட்டே இருக்க, படுத்து தூங்கலாம், ஆனா உன்னை மறக்காம தூங்கணும். அப்படின்னா என் கனவில் கூட பாவ சிந்தனை வராது. உன்னை மறக்கக்கூடாது நான். அப்ப உறுப்புகள் சாட்சிங்கிறான் அல்லாஹ். நம்ம கை சொல்லும், நாம நினைக்கிறோம், நம்ம கண்ணு சாட்சி சொல்லும் அல்லாட்ட. அப்ப அந்த கண் அழகாக பார்க்க வேண்டுமா இல்லையா? அடுத்து மலக்குகள் சாட்சி சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் மறுமைக்கு வரும்போது 2 மலக்கோடு வருவார். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், குல்லு நஃப்ஸின் மா சாயிபின் வ ஷஹீத். ஒவ்வொரு மனிதனும் நாளை வருவான் 2 மலக்கோடு. ஒரு மலக் அவனை மறுமைக்கு இழுத்து கொண்டு வருவார், இன்னொரு மலக் அவன் செய்ததற்கெல்லாம் சாட்சி சொல்வார். ஒரு மலக் அவனை இழுத்து கொண்டு வருவார், ஒரு மலக்கு சாட்சி சொல்வார். அப்படியானால் என்னுடன் 2 மலக் மறுமையில கொண்டு என்ன நிறுத்த? ஒருத்தர் கொண்டு அல்லாஹ்ட்ட நிப்பாட்டிடுவார், இன்னொருத்தர் சாட்சி சொல்லிடுவார், என்னென்னலாம் செய்தார். ஏன்னா மலக்கு என்னுடனேயே இருக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக சாட்சி சொல்வார்கள். நமக்கு சாட்சி சொல்றதுல ஒரு ஆளு முஹம்மது ரசூலுல்லாஹ். எண்ணிக்கை நீங்க கணக்கு வச்சுக்கோங்க, நிறைவாக எல்லாம் முடிஞ்சிடும். அல்லாஹ் சொல்வான், உனக்கு தெரியுமா? ஒரு அடியாண்ட கேட்பான், உனக்கு தெரியுமா? அல்லாஹ் ஒரு நன்மை இல்லாம எல்லாமே அழிஞ்சு போயிடுமா? ஒண்ணுமே இருக்காது. நன்மைகளை செய்திருப்பான், பாவத்தையும் செய்திருப்பான், செய்து இப்ப நன்மை காலியா போயிடும். அல்லாஹ் டக்கல்ல அல்லாஹ்வுடைய தர்பார்ல நிற்பான். ரப்பே, அல்லாஹ் கேட்பான், என்ன நினைக்கிற? நான் நாசமா போயிட்டேன், நஷ்டமா போயிட்டேன், ஒண்ணுமே இல்லை அல்லாஹ்.
அல்லாஹ் சொல்லுவோம், உனக்கெல்லாம் நஷ்டம் இல்லைப்பா, நான் சாட்சி சொல்கிறேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். இல்லை சாட்சி, ஒரு நாள் ராத்திரி நீ படுத்திருந்து இல்லை. ஆமாம். அப்போ அங்கேருந்து இப்படி தூங்கும்போது அப்படி புரண்டு திரும்ப இப்படி புரள்வாய். அப்படி புரளும் போது அல்லான்னு நீ சொன்ன, அல்லாஹ் தூக்கத்தில், அல்லாஹ் நீ கவனிக்கல, ஞாபகம் இல்லை, அந்த நேரத்தில் நீ தூங்குனாய், நான் விழித்து கொண்டிருந்தேன். அந்த அல்லாஹ் தூக்கத்தில் கூட ஒரு நாவல வந்துச்சு இல்லை, அதற்கு நான் சாட்சி, உனக்கு சொர்க்கம் என்பான். நான் சாட்சி. அப்படியானால் என் தூக்கத்தில் நான் புரளும் போது அல்லான்னு சொல்லணும்னா அல்லாங்கிற வார்த்தையை என் லைஃப் ஆக்கணுமா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருந்தா தானே வரும். ரொம்ப அருமையான வாழ்க்கை, புனிதமான நேரம். காலத்தை நான் ரொம்ப எடுக்க விரும்பவில்லை, போதும் உங்களுக்கு இது. ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் இடமும் வாழும் காலமும் என்னுடன் இருக்கும் என் உறுப்புகளும் என்னை பாதுகாக்கும் மலக்குகளும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் என்னுடைய வாழ்க்கையை கண்காணிக்கிறார்கள், சாட்சி சொல்ல இருக்கிறார்கள். நான் எப்படி அழகாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அடியெடுத்து வைக்கிற போது அல்லாஹ்வை கவனத்தில் வைத்து எடுத்து வையுங்கள். யாரையும் சங்கடப்படுத்தி விடாதீர்கள், யார் மனசையும் காயப்படுத்தி விடாதீர்கள். ஒருவரின் துஆவை நாம் இழந்து விடவும் கூடாது. நல்லவர்களின் அன்பை, நெருக்கத்தை பெறுங்கள். தாராளமாக நடந்து கொள்ளுங்கள். விரிந்த உள்ளத்தோடு வாழுங்கள். விசாலமான சிந்தனையோடு வாழுங்கள். எப்போதும் நம்மை பார்த்து 4 பேர் நல்ல மனுஷன் சொல்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். டென்ஷனை குறைத்து விடுங்கள், பெருமையை குறைத்து விடுங்கள், ஈகோ பார்க்காதீர்கள். நான் யார் என்று நினைத்தால் என்னை விட பெரியவர்களை கூட நான் மதிக்க மாட்டேன். நான் 0 என்று விளங்கினால் என்னை விட சின்னவர்களை கூட நான் மதிப்பேன். அதுதான் அழகான வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் மக்களோடும் பெற வேண்டும், அல்லாஹ்வோடும் பெற வேண்டும். ஒருவேளை கூட ரப்பை மறந்து விடாதீர்கள். அவன் உண்ண கொடுத்தான் மாத்திரமல்ல, உண்ண உணவை செமிக்க வைத்தானே ரப்புல் ஆலமீன். அது செரிமானமாக இல்லையா, உங்களால் தூங்கவே முடியாது, நடக்கவே முடியாது. ஏன்பா யூரின் போகல, பாத்ரூம் போகல, எனக்கு ஒரு மாதிரியா நெஞ்சு அரிச்சுக்கிட்டே இருக்குது. என் உணவை கொடுத்து உள்ளே கொண்டு போய் இரத்தத்தில் சேர்ப்பதை இரத்தத்தோடு, கழிவில் கொண்டு வருவதை கழிவோடு ஆக்கி ஒவ்வொரு நிமிடமும் என் வாழ்க்கையை அழகுபடுத்துகிற அல்லாவை நான் மறப்பதா, தொழுகையை விடுவதா, அவன் கட்டளையை விடுவதா, அவன் விருப்பத்திற்கு மாற்றமாகுவதா? கொஞ்சம் யோசித்தால் ஒவ்வொரு மனிதனும் புனிதனாகிறோம். அதுதான் வாழ்க்கை. திறந்து வைத்த இந்த மதரசா இந்த பாடங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கும். அதை இப்போதே நான் உங்களுக்கு படித்து தந்திருக்கிறேன். அல்லாஹ் எடுப்பதற்கும் நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக, சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக. இந்த மதரசாவுக்கு எல்லாரும் உதவி செய்திருக்கோம். எல்லாருடைய உதவிக்கும் அல்லாஹ் தான் பகரம் வழங்க வேண்டும், நசீபாக்குவானாக. இதை கட்டி கொடுத்த என் அன்பு சகோதரர், அவர் வக்ஃபும் செய்தார். அவருக்கு, அவருடைய குடும்பத்திற்கும் அல்லாஹ் பிரத்யோகமான ஜன்னத்தை நசீபாக்கி வழங்குவானாக. அடுத்தடுத்து ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு ஆசை வரணும், நாம ஏதாவது இந்த தீனுக்காக செய்ய. நம்முடைய வாழ்க்கை இருக்கிற போது நம்ம மௌத்துக்கு பின்னால நம்ம கபருக்கு ரெகுலரா வணக்கம் வந்துகிட்டே இருக்க, நன்மை வந்துகிட்டே இருக்காங்க. அதற்கான ஒரு ஏற்பாடுகளை நீங்க செய்ய வேண்டும். அதற்கும் இரக்கமுள்ள ரப்பு தௌஃபீக் செய்வானா. என் தாப்பனார் சொன்னாங்க, ஒன்னு ஆலிமாக்குறேன், எதுக்கு தெரியுமா? எனக்கு சதகா ஜாரியா, நான் மௌத்தாயிட்டா என் கபருக்கு டெய்லி நன்மை வரணும், அதற்காக உன்னை ஆலிம். இன்னைக்கு நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எங்க அத்தாவை மறக்கல. போன வாரம் நான் காபாவில் இருக்கிறேன், காபத்துல்லால போய் ஒரு தவாபு செய்வேன், செய்துட்டு ரப்பே இதனுடைய மொத்த நன்மையையும் என் தாய்க்கு கொடுத்து விடு. இன்னொரு தவாப், இதன் மொத்த நன்மையையும் என் தந்தைக்கு கொடுத்து விடு. அவங்க இருக்கிறது எங்க ஊர்ல கபுரிஸ்தான்ல, காபத்துல்லாவில் அவங்களுக்காக தவாப். அப்ப உங்க பிள்ளைங்க உங்களுக்கு துஆ செய்யற பிள்ளைகளை விட்டு செல்லுங்கள். அல்லாஹ்வை மறந்த பிள்ளைகளை உருவாக்கி விடாதீர்கள். உங்கள் மௌத்துக்கு பின்னால் உங்களுக்காக துஆ செய்யணும் உங்க பிள்ளைங்க. இன்னைக்கு நான் துஆ செய்யாத நேரமே இல்லை என் பெற்றோர்களுக்கு. அதுதான் சதகா ஜாரியா, அவங்க விட்டு சென்ற நிரந்தரமான சொத்து. நான் இன்னைக்கு நான் பேசுற பேச்சை கேட்டு எத்தனை பேர் மாறுகிறீர்களோ அத்தனை மாற்றத்திலும் என் தாயும் தந்தையும் கபரில் மகிழ்ச்சியாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் அப்படி ஆக்குங்கள். எத்தனை நாள் வாழ போகிறோம்? வாழும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய எதிர்காலத்தை, என் மறுமையை, என் சொர்க்கத்தை நான் தீர்மானிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். வேண்டாம் பொறாமைகளும் போட்டிகளும், வேண்டாம் ஆடம்பரங்கள், வேண்டாம் நான் யார் என்கிற அந்த ஈகோ. லேசாக வாழுங்கள், அல்லாஹ்வே கிடைப்பான். அடியாறுகளின் குணத்தில், அடியாறுகளின் சிரிப்பில் அல்லாஹ்வை அடைய முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி
வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மனைவி மக்களையும் பெற்றோர்களையும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. போகும் வரும் வழிகளில் விபத்துக்கள் நடந்து விடாமல், கீழே விழுந்து விடாமல், எலும்புகள் முறிந்து விடாமல் பாதுகாப்பானாக. ஆரோக்கியமா வாழன், மூச்சு பிரிகிற வரையிலும் நாம் அல்லாஹ்வை வணங்குற நினைவோடு வாழன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வியாபாரத்திலே பறக்கத் செய்வானாக, ரிசுக்கிலே பறக்கத் செய்வானாக. கடன் காட்சி ஆகிவிடாமல் பாதுகாப்பானாக. வறுமை தரித்திரத்தை விட்டு பாதுகாப்பானாக. நம்முடைய நிறுவனம், நிர்வாகம், பொருளாதாரம் அத்தனையிலும் அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்து செய்வானாக. தாராளமான உள்ளத்தை தருவானாக. வரக்கூடிய ரமலானை அடைவதற்கும், நின்று வணங்குவதற்கும், நோன்பு நோற்பதற்கும், தாராளமாக சதகா ஜக்காத்து கொடுப்பதற்கும் அல்லாஹ் பணத்தையும் தருவானாக, கொடுக்கும் மனசையும் தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அத்தா 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 அத்தா, பேர பிள்ளை கூட அத்தா அத்தா. ஏன்? தகப்பனார் இருக்கிறது பிள்ளைகளுக்கு ஒரு பாக்கியமும் அழகும் அங்கீகாரமும். நம்ம மக்களை 4 பேர் மதிக்கணும்னா அவன் அத்தா, அவங்க அத்தாவைங்கிறவங்க ஒரு பெரிய ஸ்தானம். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக, நீண்ட ஆயுள் வாழச் செய்வானாக. அவருடைய கல்வியிலே, இல்மிலே, ஈமானிலே, அமலிலே, ரிசுக்கிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்ம பிள்ளைங்களுக்கு வயசு வர்ற போது பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே வாழ்க்கை இல்லை, பொருத்தம் இல்லை. அதையெல்லாம் மாற்றி குடும்பம் கலகலப்பா மகிழ்ச்சியா இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. யாராவது குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டீங்களா, இப்போ போய் மன்னிப்பு கேளுங்க. சகஜமா சந்தோஷமா வாழ்ந்தால்தான் அல்லாஹ்வின் அருள் நம்ம வீட்டில் இறங்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம பிள்ளைங்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ, இரக்கமுள்ள ரப்பு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ஆண் பெண் குழந்தைகளை வழங்குவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை சங்கைமிக்க நம்முடைய நிர்வாகிகள் ரொம்ப தியாகத்தோடு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பில் இந்த கட்டிடம் கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. அல்லாஹ் இதில் நிரம்ப ஆலிம்கள், ஆலிமாக்கள், இன்னைக்கு சனது பெறுகிற ஆலிமாக்கள், ஆஃபிலாக்கள், முஅல்லமாக்கள் இங்கே அல்லாஹ் வெளியாக்கலாம். அவங்க வாழ்க்கை சமூகத்திற்கு பயனுள்ளதாக ஆக்கி வைப்பானார். அவர்களை கொண்டு பல்லாயிரம் பேர் பயன்பெற வேண்டும். அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் அதிகமானவர்கள் சனது பெற வேண்டும். கருணை உள்ள ரப்பு இப்போதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறான், பார்த்து கொண்டு இருக்கிறான், என் நாவில் வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கிறான். அவன் இதை கபூல் செய்தும் வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.